முதலாவது அவங்க பேசுற பிலீஃப் வந்து உனக்கு எது வேணுமோ அது நீ பேசு. ஆமா, நீ வாயை திறந்து பேசுனா உனக்கு வந்து அது நடந்துரும், ஆண்டவர் வந்து அதை கேட்டு உனக்கு கொடுத்துருவாரு அப்படின்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு 4-5 வசனம் கொண்டு வருவாங்க. அவங்க ஒரு வசனம் என்னது, ஜீசஸ் சொல்லுவார்ல, நீ ஒரு மஸ்டர்ட் சீட் ஒரு ஃபேத் இருந்தாலும் நீ வந்து ஒரு மலையை பார்த்து நீ அது பேர்ந்து போனா உனக்கு போயிடும். அப்ப என்ன, நீ விசுவாசத்துல நீ எதை அறிக்கை செஞ்சாலும் அது வந்து நடந்துரும். அது எப்படின்னா நீ கடவுள் மாதிரி, நீ கடவுள் எப்படி அந்த அவர் வந்து கிளே வச்சு அவர் கிரியேட் கடவுளாக உணர்கிறார், எப்படி கிளே வச்சு அவர் வந்து மனுஷனை உருவாக்க, அது மாதிரி யூ ஹேவ் தட் சேம் பவர் பிகாஸ் காட் சேவ்ட் யூ அப்படிங்கிற மாதிரி உன்ன ஆண்டவரோட லெவலுக்கு ஒன்று வைப்பாங்க. இல்லைன்னா ஆண்டவர் உன் லெவலுக்கு இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு சொல்லுவாங்க உனக்கும் அதே பவர் இருக்கு. நீ ஒரு சுகலாதன போய் உனக்கு சுகம் சரியாயிடுச்சு போ அப்படின்னா சுகம் சரியாயிடும். அதுக்கு எல்லாத்துக்கும் வசனம் என்னன்னா இது மாதிரி ஒரு வசனம் லூக்ல வந்து அந்த சாப்டர் 22 நினைக்கிறேன், அதுல வந்து அவங்க சொல்லும்போது அந்த ஒரு வசனம் இருக்குது, இஃப் யூ லுக் அட் திஸ் மவுண்டன் அண்ட் ஆஸ்க் தி மவுண்டன் டு, இந்த மலையை பெயர்ந்து கடல்ல விழணும்னா அப்படி விழுகும் அப்படின்னு வசனம் இருக்கு. அதுக்கு முதல்ல சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னன்னா அதுக்கு ஒரு கான்டெக்ட் என்னன்னா, ஜீசஸ் வந்து ஜெருசலேம் போகும்போது எல்லாரும் ஒசானா அப்படின்லாம் பாடி இதை பண்ணுவாங்க. போகும்போது ஒரு ஃபிக் ட்ரீயை பார்ப்பாரு. பார்த்துட்டு அதில் அது இட்ஸ் நாட் த சீசன் ஃபார் த ஃபிக் ட்ரீ, எதிர்பார்ப்பாரு, கனி இல்லை, சபிச்சுட்டு போவார். போயிட்டு அங்கே போனால் அங்கே எருசலேம் தேவாலயத்தில் இவங்கெல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யூ ஆல்ரெடி நோ த ஸ்டோரி. அவர் எல்லாத்தையும் டாப்பிள் பண்ணிட்டு எல்லாத்தையும் வீசிட்டு திருப்பி ஜெருசலேம் தேவாலயத்தை பார்த்து ஒரு ப்ராஃபஸி சொல்லுவார், ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடிக்கு ஒரு நாள் டிஸ்ட்ராய் ஆயிரும். ஆனால் இந்த ஆலயத்தை 3 நாளில் டிஸ்ட்ராய் பண்ணி நான் 3 நாளில் திருப்பி கட்டுவேன் சொல்லி அவரை பற்றி ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டு திரும்பி வரும்போது அந்த ஃபிக் ட்ரீ வந்து விதட் ஆயிருக்கும், காஞ்சி போயிருக்கும். அப்போ எல்லாம் காட்டுவாங்க, பாருங்க இந்த நீங்க சபிச்ச ஃபிக் ட்ரீ வந்து காஞ்சி போயிருக்கு. அப்பதான் சொல்லுவாரு அவர் லிட்டரலாக ஒரு மவுண்டனை காட்டி சொல்லுவார். எந்த மவுண்டனா, எருசலேம் தேவாலயம் ஒரு மவுண்டன் மேலே தான் இருக்கும். அவர் வந்து இந்த மவுண்டன், இஃப் யூ ஹேவ் ஃபெய்த், இஃப் யூ டெல் திஸ் மவுண்டன், ஓகே, எல்லா மவுண்டனும் கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்வோம், அது எடுத்து நம்ம ஜெனரல் மவுண்டன் என்னது, நம்ம ஏற முடியாத மவுண்டன், ஃபைனான்சியல் மவுண்டன், அப்புறம் ரிலேஷன்ஷிப் மவுண்டன், இந்த மவுண்டன் எல்லாம் அதே மாதிரி இந்த எதிரி நமக்கு இந்த நெய்பர் இருப்பாங்கல்ல, அவ்வளோ சண்டையா இருப்போம். அந்த மாதிரி ஒரு பர்வதமா நிக்கிறான். சில ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து பொண்டாட்டிங்க மவுண்டன், சில பொண்டாட்டிங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட்ஸ் மவுண்டன், பர்சனலா போறான். சில குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மவுண்டன், குழந்தைகளுக்கு எஜுகேஷன் மவுண்டன், அது மாதிரி எல்லாமே மவுண்டன். அவனுக்கு கடன் தொல்லை மவுண்டன். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மவுண்டனை நம்ம வந்து பெயர்க்கணும் அப்படின்னா விசுவாசத்துல கடனை. இந்த ஆபீஸ் எபிசோட்ல மைக்கேல் ஸ்காட் கத்தம் பாத்தியா, ஐ டிக்ளேர் பேங்க்ரப்சி, அது மாதிரி இவனுங்க நினைவு பேரனா நாம அது மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த மவுண்டன் பிரச்சனை இல்லாம போயிடும் அப்படின்னு நினைப்பு. பட் அந்த கான்டெக்ட் முடிச்சிரு. ஆமாம், அதுதான் கான்டெக்ட். அவர் வந்து அந்த மவுண்டனை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு முதல் ஒரு இந்த சீனெல்லாம் அந்த டிசைபிள் பார்க்குறாங்க. அவங்க ஒரு லிட்டராக என்ன நினச்சாங்கன்னா, ஓகே நாங்கள் மேலே போகிறோம், நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற போகிறோம் இன்னைக்கு, ஏன்னா ஃபுல் க்ரௌட் சப்போர்ட்டோட போகிறாரு. இவர் பார்த்தா அவர் அப்படியே யூட்டர் அடிச்சு திரும்பி விஜயனா 2026 எலெக்ஷனுக்கு போகிற மாதிரி போகிறானுங்க. ஃபுல்லாக முழிக்கிறானுங்க. ஆண்டவரே பாருங்கள், இப்படி நீங்கள் சபிச்சது நடந்துருச்சு. அதே மாதிரி தான், அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னல அந்த ப்ராபசி, அதுவும் will come to pass. அதே மாதிரி அந்த மவுண்டன் பா சொல்றேன், this mountain அப்படி இந்த மவுண்டனை காட்டி சொல்லுவார். ஓகே, சோ அவர் சொன்னது ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்தை பத்தி. எஸ், அவர் ஜெனரலா பேசல. ஆனா அந்த வசனம் இங்கிலீஷ்ல வாசி பார்த்தாலும் இந்த பர்வதம்னு இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இந்த மலை சாரி. ஓகே, சோ அந்த மலையை பத்தி பேசியிருப்பாரு. ஓகே, யா. சோ நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு பவர் இருக்கு, நம்ம வார்த்தையில பவர் இருக்கு. அப்புறம் இன்னொரு வசனம் என்ன சொல்லுவாங்கன்னா, the life and death is in the power of your tongue. Right, சூப்பர் வசனம். சோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ பேசு, நீ வந்து ஜீவனை பேசு, மக்கள் வாழ்க்கையில உன்னோட லைஃப்ல செத்த ஏரியாக்குள்ள ஜீவனை பேசு, உன் ஃபைனான்ஸ் செத்து கிடக்குதா ஜீவனை பேசு. ஏன்னா ஆண்டவர் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுவாங்க. இவன் நம்ம எக்ஸ பத்தி யோசிச்சுட்டு பாருங்க. ஆமாப்பா, என்னோட எக்ஸ் லவ் உடைஞ்சிருச்சு, அந்த லவ் திருப்பி மலர செய்யும் ஐயா. அந்த வேர்ஸ்ல வந்து அது ப்ராபப்ஸ்ல இருக்கும் நினைக்கிறேன் அந்த வசனம். அந்த வேர்ஸ் வந்து எதை பத்தி பேசுதுன்னா, நீ வந்து பொய் சாட்சி கொடுக்காத. ஏன்னா அந்த வேர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சாலமன் வந்து ஒரு ஜட்ஜ் எப்படி இருக்கணும், ஒரு ரூலர்னா எவ்வளவு ஜஸ்டா இருக்கணும், எவ்வளவு நியாயமா இருக்கணும் பேசிட்டு அதை பத்தி பேசிட்டு இருப்பாரு அவரு. பேசிட்டு என்ன சொல்லுவாரு, லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் தி பவர் ஆஃப் யுவர் டங் அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்லுவாரு, நீ வந்து பொய் சாட்சி கொடுக்காத. ஏன்னா அந்த காலத்துல அவரு கிங் தான், அவரு எவ்வளவு பேர் பேசுறதை கேட்டிருப்பாரு. ஸோ நீ ஒருத்தனை பொய் சாட்சி சொன்னா
சொன்னேன்னா அவனோட லைஃபும் டெத்தும் உன் சாட்சியில தான் இருக்கு. ஆமா, அதே மாதிரி ஓன் லைஃப் டெத்தும் அப்படிதான். நீ போய் சொல்லி மாட்டிக்கிட்டானா பிரச்சனை தான். கரெக்ட். ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் சாலமன் என்ன சொல்லியிருப்பாரு, லைஃப் அண்ட் டெத் இஸ் த பவர் ஆஃப் இட். நீ எது பேசினாலும் பார்த்து பேசு. நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த வசனத்தை எடுத்துட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருப்பானுங்க, சரியா, டாக்டருக்கு போடா அப்படின்னு பண்ணாங்க. நோ நோ நோ, ஐ எம் நாட் வெல், ஐ மீன் ஐ எம் நாட் சிக், ஐ ஆம் ஹீல்ட் பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ், ஐ எம் ஹீல்ட். எனக்கு சுகம் இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து நான் வந்து சிக்னஸ் நான் டிக்ளேரே பண்ண மாட்டேன்னா, எல்லாம் நோய் வாய்ப்பட்டு பெட்னா இருப்பாங்க. அப்போ கூட சொல்லுவாங்க ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஹோல் அப்படின்னு. அது என்ன இன்னொரு விஷயம்னா, God can heal, yes he can, absolutely, yeah, absolutely, but sometimes God has given the answer already. That's at your doctor. சரியா, God has given the knowledge and எல்லாமே கொடுத்துருக்காரு கடவுள் டு கிரியேட் மெடிசின். எப்படி எடுக்கலாம். நம்மளுக்கும் அதுக்கு விரோதமாக பேசுறாங்க, அது ஒரு வேற எபிசோட். பட் நான் சொல்றேன் என்னன்னா, if God has given, sometimes God has already given the answer. நம்ம அதை விட்டுட்டு நம்ம விதண்டாவாதமா இல்ல எனக்கு அவர் ஃப்ரீயா கொடுத்தாதான். சில நேரம் இவன் நீட்லுக்கு பயமா இருப்பான், ஊசி போடுறதுக்கு பயமா இருப்பான், மருந்துக்கு பயமா இருப்பான். பட் they will be like, அதெல்லாம் ஒரு டிஸ்கிரேஸ் நினைப்பாங்க. பட் you need to understand that God has given the answer. Like through people like this profession, because without God they wouldn't, there's no way, அது வேற டாபிக். Go ahead. நீ முடி. நான் சொல்லும்போது இன்னொரு மேட்டர் இருக்கு. ஷாரை இந்த நம்ம பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பற்றி பேசணும்ல, இந்த ஷாரை பார்த்த விதவை இருக்கிறாங்கல்ல, விதவை வந்து எலைஜா மீட் பண்ணும் பொழுது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உன்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு. இவங்க பாசிட்டிவ் திங்கிங்கா யோசிக்கிறேன்னு சொல்லி, எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஒரு குறவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஜோயல் ஆஸ்டின் புக் படிச்சுட்டு இருந்தாங்க, வெளியே வந்துட்டு ஐயோ ஐ எம் டூயிங் வெல், எனக்கு எது வேணும்னா ஐ அம் பிளெஸ்ட் பியாண்ட் மை லிமிட்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதமே கிடைச்சிருக்காது, செத்துருப்பாங்க அவங்க. ஸோ அவர் என்ன செய்யறாருன்னா, ரைட் ஓகே, பிகாஸ் ஆஃப் கன்ஃபெஷன் ஷி வாஸ் ட்ரூ டு ஹெர்செல்ஃப், உண்மையா இருக்கிறாங்க. அது முக்கியம் நமக்கு. கரெக்ட். நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்குன்னு சொல்றதுக்கும் நம்ம உண்மையா இருக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கு. நீ பாசிட்டிவ் திங்கிங் நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா நீ வந்து உன்னோட ரியாலிட்டியை நீ வந்து ரியாலிட்டியை பேசினா தப்பாயிடும் அப்படின்னு சொல்ற பத்தியா, தட் இஸ் ராங். ஏன்னா நீ பார்த்தனா நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஒரு டிசைபிள் கூட he didn't decree and declare. ஒரு டிசைபிள் கூட என் சிச்சுவேஷன் நான் என் வார்த்தையிலே மாத்திரம் பாரு பண்ணல. ஏன்னா they knew only God can do it. ஆண்டவரால மட்டும்தான் he can change. They relied on God's power. ஆண்டவர் மட்டும்தான் he can change situations according to his will with his word. பட் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, நாங்களும் ஆண்டவர் மாதிரி, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தாருன்னா நாங்களும் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி we are trying to play God. இப்ப நமக்கு விசுவாசம் இருந்து நாம பேச ஆரம்பிச்சோம், நமக்கு எதுக்கு ஆண்டவர் சொல்லு. அதே மாதிரி நம்ம இது நீங்க சொன்னல அந்த மெடிசின் மேட்டர் பத்தி, நாங்க மருந்து எடுக்காம இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அது நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க. பால் வந்து இந்த ஷிப்ரெக் டைம்ல ஒரு பாம்பு கடிச்சிரும். பாம்பு கடிச்ச நேரம் வந்து அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, ஆனா அவருக்கு ஒண்ணுமே நடக்காது. அதை நம்ம நிறைய பேர் கோட் பண்ணாங்க. பாத்தியா, கடவுளோட பவர் இருந்தா உனக்கு இதுவும் நடக்காது. ஏன்னா அவர் ரொம்ப பாசிட்டிவா பேசியிருப்பாரு. ஒண்ணு, அவர் வந்து ஷிப்ரெக் ஆகி ஒரு தெரியாத ஒரு பீச்ல இருக்காரு. அங்க எந்த மாதிரி மெடிசின் கிடைக்குமா கிடைக்காது, அதுக்கு என்ன பண்ணணும் கூட அவர் தெரியாது. பட் he relied on God's power. At that time God helped him. God helped him. அதனால போயிருந்தா பேர் பண்ணிட்டான். இந்த டிக்ளேர் சொல்றவனுங்க ஒரு பாட்டில் விஷத்தை குடிச்சிட்டு ஐ டிக்ளேர் ஐ எம் ஃபைன், அடிக்க ஃபைனா இருப்பானுங்களா? இல்ல, இருக்க மாட்டானுங்களா? சோ அதனால ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் us to know எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. we as human beings cannot change our situations with our words. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை டிக்ளேர் பண்ண முடியாது. biblically we cannot do it. ஏன்னா because we don't have the power to do that. As human beings we are created with limited power that God has given us. அது வேற இதா இருக்கும், அது இல்லீகலா இருக்கும். அப்படி திடீர்னு காசு எப்படி வராதுன்னா that's illegal. பிகாஸ் காசு இஸ் மானிட்டைஸ்ட், ரைட்? அது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு பில்லும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் தான் உலகத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோமே. என்கிட்ட ஒரு $500,000 இருக்கு, அவன்கிட்ட $500,000 இருக்கு. திடீர்னு அவன்கிட்ட இன்னொரு ஒரு $10,000 அவனுக்கு அப்பியர் ஆகுதுன்னா அது என்கிட்ட இருந்து தான் இல்லாமல் போகணும். ஆண்டவர் புதுசா அடிச்சாருன்னா ஒண்ணு அவரு கள்ளத்தனமா கள்ள நோட் அடிக்கணும், சரியா? இல்லாட்டி because it's not possible, it is illegal. So that is a doctrine against the Bible. You decree and declare பண்றது. ஏன்னா இப்ப நிறைய பேர் ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து தினமும் ரீல்ஸ்ல போடுறாரு I decree and declare ன்னு சொல்லி ஒரு மேட்டர் பேசிக்கிட்டே இருப்பாரு. I am prosperous, I am rich அப்படின்னு சொல்லுவாங்க. கேக்குறதுக்கு செம்ம ஜாலியா இருக்கும். And coincidentally maybe you are doing well in your business, okay? That does not mean it is biblical. நீ அதுக்கு பண்ற
அது பைபிள் வந்து கோட் பண்றாருங்கிறதுனால that does not mean it is biblical at ஏன்னா all. தரித்திரமா இருக்குது வந்து ஒரு சாபம் நினைக்கிறாங்க because it is a curse for them. It is தரித்திரம் இருக்கு சாபம், நோய் ஒரு சாபம், பேரனஸ் ஒரு சாபம், குழந்தை அது ஒரு சாபம், வேற அவனுக்கு கல்யாணமே நடக்கலையா அது ஒரு சாபம், ஏன் எஜுகேஷன் நீ ஃபெயில் ஆகுறியா அது ஒரு சாபம். அதெல்லாம் சாபம் நம்ம மக்கள் நினைக்கிறதுனாலதான் படிங்கடா நம்ம மக்கள் அப்படி நினைக்கிறதுனாலதான் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஓ நம்ம சிச்சுவேஷனை மாத்தணும், நம்ம ஜாம் பண்ணா மாறும். Yes, maybe if it's God's will it is, but is it promised? அதான் நான் பார்க்கணும். Did God promise that to everybody? No, he did not. Hey Atrium family, hope you enjoyed this video. இது மாதிரி உங்களுக்கு full podcast கேட்கணும்னா இங்க இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி இன்னும் பல ஷார்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா இங்க ஒரு பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and please do leave your comments in the comment section. கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் and God bless. Bye.